வணக்கம் நேயர்களே, உள்ளது உள்ளபடி நிகழ்ச்சியை வழங்குவதற்காக ஆண்ட்ரூஸ். இன்னும் சரியாக 10 நாட்கள் இருக்கிறது நாடாளுமன்ற தேர்தலை மக்கள் சந்திப்பதற்காக. இந்த நிலையில ஒவ்வொரு தேர்தல் கட்சிகளும் தங்களுடைய பிரச்சாரங்களை பலப்படுத்திக் கொண்டிருக்கிறது, வீரியப்படுத்திக் கொண்டிருக்கிறது என்றே சொல்லலாம். ஒவ்வொரு மாநிலங்களாக தமிழ்நாடு மட்டுமல்லாமல் எல்லா மாநிலங்களுக்கும் சென்று தங்களுடைய பிரச்சாரங்களை செய்து கொண்டிருக்கிறார்கள். எந்த கட்சி அதிக வாக்குகளை பெறும் என்பது பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். இந்த நிலையில் ஒவ்வொரு தனிப்பட்ட மக்களும் என்ன மாதிரியான பிரச்சனைகளை சந்திக்கிறார்கள், அந்த அவர்கள் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு ஏற்றவாறு கட்சிகள் தங்களது தேர்தல் அறிக்கையாக என்ன வெளியிட்டிருக்கிறார்கள், அந்த அறிக்கைகள் மட்டுமே அவர்களுடைய பிரச்சனையை தீர்க்குமா, அதையும் தாண்டி அந்த மக்கள் என்ன எதிர்பார்க்கிறார்கள் என்பது பற்றியெல்லாம் நாம் ஒவ்வொரு நாளும் உள்ளது உள்ளபடி தேர்தல் ஸ்பெஷலில் பார்த்து வருகிறோம். அந்த வகையில் இன்று நாம் பார்க்க இருப்பது குறிப்பாக உலக அரங்கில் இந்தியாவை வெளிப்படுத்திய ஒரு பகுதி என்றே சொல்லலாம், ஒரு முக்கியமான ஒரு தொழில் என்று சொல்லலாம். அந்த வகையில பார்த்தோம் அப்படின்னா இந்தியாவை, தமிழ்நாட்டை, அதை தாண்டி சிவகாசியை உலக அரங்கிலே கொண்டு சென்ற மிக முக்கியமான ஒரு தொழில் பார்த்தோம்னா பட்டாசு தொழில். இந்த தொழில் செய்பவர்கள் ஏன்னா இன்னைக்கு எடுத்துக்கிட்டோம்னா இன்னைக்கு தமிழ் புத்தாண்டு. தந்தி டிவி நேயர்கள் அனைவருக்குமே நம்ம தந்தி டிவி சார்பாக தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு, இந்த வாழ்த்துக்கள் சொன்னோடனே நமக்கு உடனே ஞாபகத்துக்கு வரது பார்த்தோன்னா தமிழ் புத்தாண்டு, அப்படியே ஆங்கில புத்தாண்டு, இல்ல மற்ற எந்த பண்டிகை இருந்தாலும் அந்த பண்டிகையோடு அந்த மகிழ்ச்சி இரட்டிப்பாக்க பயன்படுவது வெடி, பட்டாசு என்று சொல்லக்கூடிய விஷயங்கள். அந்த பட்டாசை தயாரிக்கக்கூடிய அந்த தொழிலாளர்கள் உண்மையான மகிழ்ச்சியை அனுபவிக்கிறார்களாம். அவர்கள் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகள் என்ன, அந்த பிரச்சனைகளை தீர்க்கும் விதமாக மத்திய மாநில அரசுகள் என்ன செய்து கொண்டிருக்கின்றன, மற்ற துறைகள், சம்பந்தப்பட்ட துறைகள் என்ன செய்து கொண்டிருக்கின்றன என்பது பற்றியெல்லாம் நாம் இன்றைய உள்ளது உள்ளபடி தேர்தல் ஸ்பெஷலில் பேசியிருக்கிறோம். அதற்காக அரங்கத்தில் தன்னுடைய கருத்துக்களை பதிவு செய்ய வந்திருக்கிறார். இங்கு சென்னை அரங்கத்தில் வந்திருக்கக்கூடியவர் சரஸ்வதி ஃபயர்வொர்க்ஸ் உரிமையாளர் திரு விநாயகமூர்த்தி அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார்கள். அதைத் தொடர்ந்து சிவகாசியில் நம்மோடு இணைந்திருக்கிறார் பட்டாசு உற்பத்தியாளர் சங்கத்தினுடைய தலைவர் திரு செல்வராஜ் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார்கள். அதைத் தொடர்ந்து மதுரை அரங்கத்தில் நம்மோடு இணைந்திருக்கிறார் இந்தியன் பட்டாசு உற்பத்தியாளர் சங்கத்தினுடைய செயலாளராக இருக்கக்கூடியவர் திரு கண்ணன் அவர்களையும் அன்போடு அழைக்கிறோம் இந்த நிகழ்ச்சிக்கு. குறிப்பா நான் முத பேச நினைக்கக்கூடியது நம்முடைய அரங்கத்தில் இருக்கக்கூடிய திரு கண்ணன் அவர்கிட்ட நான் கேட்க, விநாயகமூர்த்தி அவங்கள்ட்ட நான் கேட்க நினைக்கக்கூடிய கேள்வி என்னன்னா, திரு விநாயகமூர்த்தி, இப்போ இந்த பட்டாசு தொழில் அப்படிங்கிறது பார்த்தோம்னா ஒரு 50 ஆண்டுகள் பாரம்பரியம் மிக்கதுன்னே சொல்லலாம். அந்த வகையில இந்த பாரம்பரியமிக்க இந்த ஒரு தொழில் அப்படிங்கிற எடுத்துக்கிட்டோம்னா, இந்த தொழில 50 வருடங்களாக இருக்கக்கூடிய இந்த தொழில பாத்தீங்கன்னா ஒரு சமீபத்தில் ஒரு 10 முதல் 20 ஆண்டுகளாக பாத்தீங்கன்னா அதிக அளவுல பிரச்சனையை சந்திக்கிறாங்க. இதுக்கு என்ன காரணமாக பார்க்கப்படுகிறது? இது காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இது 50 வருடத்துக்கு முன்னால பாத்தீங்கன்னா பட்டாசு தேவைகள் குறையா இருந்தது, தேவைகள் கம்மியா இருந்தது. அப்போ நாங்க ஓலை வியாபாரம் பட்டாசுகள் உற்பத்தி பண்ணிக்கிறதுனால எங்களுக்கு அது தெரியல. இப்ப கடந்த 10 ஆண்டுகளாக பாத்தீங்கன்னா பட்டாசு தேவைகள் அதிகமாகிடுச்சு. தேவை அதிகம் போது நாங்க பட்டாசு ஃபேக்டரிகளும் கூடிடுச்சு. அதனால பட்டாசு தயாரிப்பு மும்முரமா தயார்படுத்தும் போது ஒரு சில நேரங்களில் விபத்துகள் நடக்குது. இதை அதிகாரிகள் அனைத்து துறையிலும், வெடிப்பொருள் கட்டுப்பாடு துறை, காவல்துறை, தீயணைப்புத்துறை, மாவட்ட வருவாய்த்துறை எல்லாரும் இணைந்து நியாயமான முறையில் நேர்மையான முறையில் ஆய்வு செஞ்சாங்கன்னா விபத்துகளை குறைக்கலாம். அவங்க ஒப்புக்கு, அதாவது கண் துடைப்புக்கு இது ஆய்வுங்கிற பேர்ல பண்ணிட்டு விட்டுறாங்க. அதனால விபத்து நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. தொடர்ந்து பேசலாம் திரு விநாயகமூர்த்தி. இதை தொடர்ந்து ஒட்டுமொத்தமாக நம்ம இந்தியாவிலே பட்டாசு தொழில் என்பது செய்வோர் எத்தனை சதவீதம் பேர் இருக்கிறார்கள், பட்டாசு தொழில் அதை நம்பி இருக்கக்கூடிய, அதை சார்ந்து இருக்கக்கூடிய தொழிலாளர்கள் எத்தனை பேர் இருக்கிறார்கள், இதில் சம்பந்தப்பட்ட துறைகள் என்னென்ன இருக்கிறது என்பதை நாம் இப்போது பார்க்கலாம். குறிப்பாக இந்த பட்டாசு தொழிலே மிக முக்கியமாக அந்த பட்டாசு ஆலைகள் என்று எடுத்துக்கொண்டோமானால் இது 780க்கும் மேற்பட்ட பட்டாசு ஆலைகள் இதில் சம்பந்தப்பட்டிருக்கின்றன. இதை தொடர்பாக மறைமுகமாக வேலை வாய்ப்பு பெறுவர்கள் 3 லட்சம் பேரும், நேரடியாக வேலை வாய்ப்பு பெறுவர்கள் 2 லட்சம் பேரும் இருக்கிறார்கள். இதை தாண்டி இன்னொரு ரொம்ப முக்கியமான விஷயம் சொல்லியாகணும்னு பார்த்தா, இந்தியா முழுவதும் பார்த்தோன்னா பல கோடி பேர் இந்த தொழிலில் சம்பந்தப்பட்ட சார்புடைய தொழில் செய்பவர்களாக இருக்கிறார்கள். அதைத் தொடர்ந்து உற்பத்தியில உலக அளவில் இது 2ஆம் இடத்திலும் இருக்கிறது. கிட்டத்தட்ட 1200 கோடி மதிப்பு பட்டாசு உற்பத்தி செய்யப்படுகிறது. இது சிவகாசியில் செய்யப்படக்கூடிய அந்த பட்டாசு தொழில் பற்றிய விவரங்களாக பார்க்கப்படுகிறது. இதைத் தொடர்ந்து நமது அரங்கத்தில் சிவகாசி அரங்கில் நம்மோடு இணைந்திருக்கிற திரு செல்வராஜ் அவர்கள், அவர்கிட்ட நான் கேட்க நினைக்கக்கூடிய கேள்வி, இப்போ ரொம்ப முக்கியமா பார்த்தோம்னா இந்த தொழில் பட்டாசு தொழில் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட ஒரு 50 ஆண்டுகள் பாரம்பரியம் இருக்குது சார். இப்போ கடந்த ஒரு 10 ஆண்டுகளா 20 ஆண்டுகளா பாத்தீங்கன்னா இந்த வெடி விபத்துகள் ரொம்ப அதிகமாயிட்டே இருக்கு.
இதுக்கு என்ன காரணமாக, முக்கியமான காரணமாக பார்க்கப்படுகிறது? ஏன்னா தேவை பெருகிட்டு இருக்கு, மக்கள் தொகை அதிகமாக வந்துட்டே இருக்கு. இது ஒரு முக்கியமான காரணமா, இல்ல அதை தாண்டி வேற என்ன காரணமா இருக்கிறது? அதை பற்றி உங்களுடைய கருத்து? பட்டாசு உற்பத்தி கிட்டத்தட்ட 90 ஆண்டுகளாக சிவகாசியில் உற்பத்தி செய்யப்படுகிறது. முன்னால சிவகாசியில் இந்த பட்டாசுகள் தீபாவளிக்கும் ஹோலி பண்டிகைக்கு மட்டும்தான் சிவகாசியிலிருந்து அனுப்பப்பட்டது. 2000 இருந்து இந்த பட்டாசுகள் பலவிதமான பண்டிகைகள், பலவிதமான ஃபங்க்ஷன்களுக்கு பயன்படுத்தப்பட்டன. அதாவது வெட்டிங்குக்கு அதிகமாக உபயோகப்படுத்தப்பட்டதால் இதனுடைய தேவை மிக அதிகமான அளவில் ஆயிடுச்சு. இரண்டாவது, எந்த விதமான பிறந்த நாள், அது மாதிரி ஒரு யூனிவர்சிட்டியில் ஒரு அனிவர்சரியா இருந்தா கூட அதுக்கும் பயன்படுத்த வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இன்னைக்கு இருக்கு. இன்னைக்கு வேர்ல்டு லெவலில் நீங்க பார்க்கும் பொழுது ஒலிம்பிக் எடுத்தீங்கன்னா கூட அதுக்கும் தேவை, காமன்வெல்த் நடத்தினாலும் அதுக்கும் தேவை. அதாவது ஆரம்பத்திலையும் அந்த பட்டாசை உபயோகப்படுத்துவாங்க, முடியும் பொழுதும் பட்டாசை உபயோகப்படுத்துவாங்க. அதனால பட்டாசுடைய பயன்பாடு இன்றைய தேதியில மிக அதிகமாக இருக்கின்றது. கிட்டத்தட்ட ஒரு 40 ஆண்டுகளுக்கு முன்பா எடுத்தோம்னா கிட்டத்தட்ட 200 ஃபேக்டரி தான் சிவகாசியில இருந்தது. இன்னைக்கு எடுத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 780 ஃபயர்ஹவுஸ் ஃபேக்டரிகள் மத்திய அரசாங்கத்துடைய அனுமதியுடனும் ஒரு 90 லைசன்ஸ் இன்னைக்கு மாநில அரசினுடைய அனுமதியுடன் இன்னைக்கு நடத்தப்பட்டு வருகின்றன. இது கிட்டத்தட்ட ஒரு 25-30 கிலோமீட்டர் சரௌண்டிங்ல ஒரு அதிகமான அளவுல பட்டாசு தொழிற்சாலைகள் அமைப்பதற்கு இந்த காலநிலை இருக்கிறனால இங்க அமைஞ்சிருச்சு. வருஷத்துல கிட்டத்தட்ட 300 நாட்கள் நாங்க இந்த பட்டாசை உற்பத்தி செய்வதற்கு பண்ணிக்கிட்டு இருக்கோம். அப்படி வரும்போது தினசரி நாங்க பட்டாச உடைய கெமிக்கலை நாங்க ஹேண்டில் பண்றோம். அந்த மாதிரி ஹேண்டில் பண்ணும் பொழுது சில நேரங்களில் சில தவறுகள் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கு. அது ஒரு சில காரணங்கள் நாங்க பயன்படுத்தக்கூடிய தண்ணீர்னாலையும் அமையும். இந்த தண்ணீர் இப்ப கிடைக்கக்கூடிய தண்ணீர் ஒரு நல்ல தண்ணீரா இருக்கலாம். அதே நேரத்தில் இன்னொரு 1 மாசம் 2 மாசம் கழிச்சு அவங்களுக்கு அதே ஃபேக்டரியில கிடைக்கக்கூடிய தண்ணீர் உப்பு சத்து உள்ள தண்ணீரா இருக்குன்னு வைங்க. அந்த விவரம் அந்த தொழிற்சாலையில் உள்ள வேலை பார்க்கக்கூடிய மேனேஜ்மெண்ட்ல இருக்கிறவங்களுக்கோ அல்லது தொழிலாளிக்கோ தெரியாம இருந்தா அதனால அந்த கெமிக்கல் ஒரு டீகம்போசன் ஆறதுக்கு வாய்ப்பு இருக்கும். அதனால சில விபத்துகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது. அது மாதிரி இன்னைக்கு டெக்னாலஜி புதுசான டெக்னாலஜிகள் வர வர என்னென்ன கெமிக்கல் நம்ம பயன்படுத்துறோம், அந்த கெமிக்கல்ல என்னென்ன கெமிக்கல்லாம் நம்ம எந்த கெமிக்கல் பயன்படுத்தக்கூடாது, சில கெமிக்கலை தனிப்பட்ட முறையில் தான் நம்ம பயன்படுத்த முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் எடுத்தீங்கன்னா இன்னைக்கு பொட்டாசியம் பெர்குளோரேட்டோட சல்பர் மிக்ஸ் ஆகக்கூடாது. அது ரெண்டு மிக்ஸ் ஆச்சுன்னா தவறு ஏற்படுறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும். இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் அந்த தொழிற்சாலையை நடத்தக்கூடிய முதலாளிக்கும் சூப்பர்வைசர்ஸ்க்கும் தொழிற்சாலையில் வேலை பார்க்கக்கூடிய தொழிலாளருக்கும் தெரிந்திருந்தால் கண்டிப்பாக சில இதை நம்ம தவிர்க்க முடியும். ரெண்டாவது மூணாவது என்ன இருக்கலாம்னா இதை கெமிக்கலை ட்ரை பண்றதுக்காக சில இதை நம்ம யூஸ் பண்றோம். சிலவங்க அத கெமிக்கலை யூஸ் பண்ணிட்டு சிவகாசியில இருக்கக்கூடிய வெக்கை, அதாவது இந்த வெயில் அதிகமா இருக்க நேரத்தில் அதை ஷேடோட் பிளாட்பார்க்ல கம்பல்சரியா போடணும். அதை ஒரு தவறுதலா ஒரு 1/4 மணி நேரம் நம்ம போட்டு எடுத்துட்டு ஷேடோட் பிளாட்பார்க்ல போடலாம்னு சொல்லி ஒரு அலட்சிய போக்கு இருந்துச்சுன்னா நிச்சயமா இந்த விபத்துகளை தவிர்க்க முடியாது. இதுல 2 இது இருக்கு. ஒன்னு தொழிலாளருடைய குறைபாடுகள், தொழிலாளருடைய அலட்சிய போக்கு அப்படிங்கறது ஒரு பக்கம் இருக்கு. சூப்பர்வைசருடைய தெரியாமையும் ஒரு காரணமாக இருக்கும். அதனால சில விபத்துகள் நடைபெறக்கு வாய்ப்பு இருக்கு. தொடர்ந்து பேசலாம் திரு செல்வராஜ். செல்வராஜ் அவர்கள் குறிப்பிட்டது போல மத்திய அரசினுடைய அனுமதியோடு 780 தொழிற்சாலைகளும் மாநில அரசினுடைய உரிமம் பெற்று அனுமதி பெற்று 90 தொழிற்சாலைகளும் ஆக மொத்தம் கிட்டத்தட்ட 270க்கும் மேற்பட்ட தொழிற்சாலைகள் இயங்கி வருகின்றன. அதை சார்ந்து பல கோடி மக்கள் இருந்து வருகிறார்கள். அவர்களுடைய வாழ்வாதாரம் இதை நம்பியே இருக்கிறது என்ற ஒரு கருத்தை முன்வைத்திருக்கிறார்கள். இதை தொடர்ந்து நான் திரு கண்ணன் அவங்ககிட்ட கேட்கணும்னு நினைக்கக்கூடிய கேள்வி என்னன்னா, இப்போ பட்டாசு தொழில் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னாலே உடனடியாக செய்திகள் எப்ப அடிபடுவது, போராட்டங்கள் இப்ப தொடர்ந்து இருக்கு. உங்க முக்கியமான இந்த போராட்டத்தினுடைய ஒரு முக்கிய கொள்கை என்ன, அந்த போராட்டத்தினுடைய காரணம் என்னன்னு அதை பற்றி விவரங்கள் சொல்லு. போராட்டத்தில் இப்போ ஃபயர் ஒர்க்ஸ் இப்ப சீனா பட்டாசு வருதுன்னு வச்சுக்கோங்க.
சீன பட்டாசுகள் அங்க பொட்டாசியம் குளோரேட்டு, பொட்டாசியம் பெர்குளோரேட்டு இதெல்லாம் செய்யறாங்க. இதை வச்சு இங்க விலை ரொம்ப மலிவுக்கு அங்க அது இங்க விற்கும் போது அவங்க ரொம்ப கம்மியா இருக்கும். நம்ம அவங்க கூட போட்டி போட முடியாது. போட்டி போட எப்படி முடியாது. அதே மாதிரி தொழிலாளர்களுக்கு நாங்களும் எக்கச்சக்கமா செஞ்சிட்டு இருக்கோம். அவங்க போனது பிஎஃப்ல இருந்து எல்லா வேலையும் நாங்க செஞ்சிட்டு இருக்கோம். இப்ப வெடிபொருள் கட்டுக்காட்டுதல் இதுல ஏனை புரிந்து இது செஞ்சாங்கன்னு எங்களுக்கு கொஞ்சம் சரியா தெரியாம தான் இருக்கு. அதானா இப்ப 17A அந்த இதவே மாத்தி கிட்டத்தட்ட எக்ஸ்ப்ளோசிவ் ஆக்ட்லயே ஒரு 7-8 பக்கத்தை எடுத்துட்டாங்க. எடுத்துட்டு இப்ப நாங்களும் சொல்லல, யாரும் சொல்லல. ஆனா அவங்க அதை எடுத்துட்டு சிம்பிளைஸ் பண்ணிட்டாங்க. இப்ப டெசிபல் இல்ல, கார்கேஷன் இல்ல, மார்க்கெட்டிங் இல்ல, எந்த இதுவுமே இல்லாம ஒரு சீன பட்டாசு வர்றதுக்கு வழிவகுத்து ஒரு பேஸ் பண்ணிட்டாங்க. பேஸ் பண்ணி இப்ப அவங்க ஒரு ஆபீசரும் கிரியேட் பண்ணிட்டாங்க. கிரியேட் பண்ணி அங்க ஒரு உட்கார வச்சிட்டாங்க. அவங்க இம்போர்ட் எக்ஸ்போர்ட்டுக்கு அதை ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க எல்லாம் வந்தாச்சுன்னா நம்ம காம்படிட் பண்றது கஷ்டம். ஏன் அப்படின்னா விளைவு ரொம்ப மலிவான ஒரு கெமிக்கலை யூஸ் பண்றவங்க. அவங்க இங்க ரொம்ப சீப்பா கொடுப்பாங்க. பிறகு திருப்பி அங்க இத்தனைக்கும் ரொம்ப ஒரு ஜனத்தொகை மிகுந்த நாடு, அதிகமான ஒரு வேலை கொடுக்கறவங்க. இங்க எல்லா கெமிக்கல்ஸுமே அங்க ரெஸ்ட்ரிக்ஷன் கெமிக்கல்ஸ், அதை யூஸ் பண்ணி இங்க வச்சுன்னா ரொம்ப கஷ்டம் நமக்கெல்லாம். நம்ம ஒரு பாத்தீங்கன்னா அலுமினியம் பவுடர்லாம் 400 ரூபாய்க்கு வாங்குறோம். அவங்க குளோரேட் 35 ரூபாய் 40 ரூபாய் இருக்கு. அவங்க கூட காம்படிட் பண்ண முடியாது. போராட்டம் பண்ணித்தான் ஆகணும், வேற வழி இல்லை. அதே மாதிரி பாத்தீங்கன்னா உதாரணத்துக்கு 2 லட்சம் கிலோ மேகசினை 15,000 ரூபாய் இருந்ததை இப்ப 4 லட்சம் ஆக்கிட்டாங்க. அது எப்படி என்ன செய்ய முடியும்? ஒரு வருஷத்துக்கு 4 லட்சம். போர்மேன் லைசன்ஸ் சுமார் ஒரு 300 ரூபாய் 400 ரூபாய் இருந்தது, இப்போ அது ஒரு 3000 ரூபாய் ஆக்கிட்டாங்க. இப்படி ஒவ்வொன்றிலையும் அப்படியே பண்ணும்போது எங்களால் தொடர்ந்து நடத்த முடியாத சூழ்நிலையில இப்படி போய்கிட்டு இருக்கு. வேற வழியே கிடையாது. அதே மாதிரி இங்க மற்ற மார்க்கெட்ல கள்ளத்தனமா ரொம்ப போய்கிட்டு இருக்கு. அதை அதிகாரிகளோ மத்திய அரசோ அலட்சிய போக்கில் இருக்காங்க. அது எப்படி அவங்க தெரிஞ்சு நடக்குதா தெரியா நடக்கான்னு தெரியல. பிராங்கா எல்லா இடத்துலயுமே நடக்குது. அதை டெல்லியில எல்லாம் பாத்தீங்கன்னா அவங்க வீதிக்கு விற்கிறாங்க சைனா பட்டாசு. எப்படி அது அப்படின்னா கவர்மெண்ட் மத்திய அரசுக்கு தான் கண்காணிக்கணும். அதை கண்காணிக்கலாம் என்ன பண்ண முடியும்? அவங்க கூட நம்ம காம்படிட் பண்ண முடியாது. நம்பர் 1. ரெண்டாவது அங்க ஒரு லேபர்ஸ், அதாவது அதிகமான ஒரு இருக்கிறவங்க, அவங்களுக்கு ஊதியமும் குறைவு. நாங்க ரொம்ப ஊதியங்கள் எல்லாமே நிறைவா கொடுத்து தொழிலாளர் நல்லா வச்சிட்டு இருக்கும்போது இதை செய்யறது ரொம்ப கஷ்டமா இருக்கு. தொடர்ந்து பேசலாம் திரு கண்ணன் அவர்கள். குறிப்பிட்டது போல ஒரு சில விதிமுறைகள் தளர்த்தப்பட்டுள்ளன. அந்த விதிமுறைகள் தளர்த்தப்படுவதற்காக அது துறை சம்பந்தப்பட்ட அதிகாரிகளோடு அந்த துறை சம்பந்தப்பட்ட சங்கத்தினுடைய பிரதிநிதிகளை கூப்பிட்டு ஆலோசிக்காமல் கூட அந்த விதிமுறைகள் தளர்த்தப்பட்டிருக்கின்றன. இந்த பின்னணியில் பல்வேறு விதமான சீனாவிலிருந்து வெடிபொருட்கள் இங்கு இறக்குமதி செய்யப்படுகின்றன. அதை முன்வைத்தே இந்த ஒரு விதிமுறைகள் தளர்த்தப்பட்டிருக்கின்ற ஒரு குற்றச்சாட்டு முன்வைத்தாங்க. அதை தாண்டி இன்னொரு முக்கியமான விஷயம் சொன்னாங்க. இந்தியாவில் தடை செய்யப்பட்ட அந்த பொட்டாசியம் குளோரைடு போன்ற அந்த முக்கியமான மூலப்பொருட்களை உள்ளடக்கி அவர்கள் அந்த வெடிபொருட்கள் எல்லாம் தயாரிக்கிறாங்க, பட்டாசு தயாரிக்கிறாங்க. அதை இங்க விற்பனை செய்வதற்கு உண்டான முயற்சிகள் நடந்துகிட்டு இருக்கு. சோ இது மிகப்பெரிய தவறான ஒரு விஷயம் என்ற ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார்கள். இதை தாண்டி இந்த பட்டாசு தொழில் செய்பவர்கள் என்ன மாதிரியான பிரச்சனைகள் எல்லாம் சந்திக்கிறார்கள், இந்த போராட்டத்திற்கான முக்கியமான காரணங்கள் என்ன, இது பற்றியெல்லாம் நாம் பேச காத்திருக்கிறோம். உள்ளது உள்ளபடி தேர்தல் ஸ்பெஷலில் ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு மீண்டும் உள்ளதொரு நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். பட்டாசு தொழில் நலிவடைந்து வந்து கொண்டிருக்கிறது. அதை சார்ந்த பல கோடி மக்கள் இந்த தொழிலை நம்பி இருக்கிறார்கள். அவர்களுக்கு மத்திய மாநில அரசுகள் என்ன செய்து கொண்டிருக்கின்றன, அவர்கள் சந்திக்கக்கூடிய மிக முக்கியமான பிரச்சனைகள் என்ன என்பது பற்றியெல்லாம் நாம் இன்றைய நிகழ்ச்சியில் பேசிக் கொண்டிருக்கிறோம். இதற்காக அரங்கத்திலும் தன்னுடைய கருத்துக்களை பதிவு செய்து கொண்டிருக்கிறார்கள் திரு விநாயகமூர்த்தி, திரு கண்ணன் மற்றும் திரு செல்வராஜ் அவர்கள். இப்போ இதுக்கு முன்னாடி நம்ம இந்த பட்டாசு தொழிலில் எந்தெந்த துறைகள் எல்லாம் சம்பந்தப்பட்டிருக்கிறது என்பதை நாம் இப்போது பார்க்கலாம். பட்டாசு தொழிலை பொறுத்தவரை கிட்டத்தட்ட இந்த ஆலைகளோடு தொடர்புடைய துறைகள் எடுத்துக்கிட்டோம்னா வருவாய்த்துறை, தொழிலாளர் நலத்துறை, தீயணைப்புத்துறை, காவல்துறை என வெடிபொருள் கட்டுப்பாட்டுத்துறை என 5 துறைகள் இதை சம்பந்தப்பட்டிருக்கிறது. பட்டாசு ஆலை தொடர்புடைய துறைகளாக பார்க்கப்படுகிறது. இது தொடர்ந்து நான் திரு செல்வராஜ் அவங்ககிட்ட நான் கேட்க நினைக்கக்கூடிய கேள்வி என்னன்னா, சார் இப்போ 5 துறைகள் சம்பந்தப்பட்ட இந்த ஒரு தொழில், இவங்க 5 பேரும் கண்டிப்பாக ஒரு சில விதிமுறைகள் எல்லாம் வச்சிருப்பாங்க. அந்த விதிமுறைகள் எல்லாம் பின்பற்றப்பட்டால் அதனுடைய உரிமம் மற்ற நம்ம தொழில் செய்யறதுக்கான விஷயங்கள் இருக்கும். இந்த 5 துறைகளும் சரியான முறையில் உங்களது தொழிலை பராமரிக்கக்கூடிய வளர்க்கக்கூடிய வகையில இருக்குன்னு நினைக்கிறீங்களா? அதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன? அதாவது வருவாய்த்துறை, காவல்துறை,
வெடிபொருள் கட்டுப்பாட்டுத்துறை, இது போக தீயணைப்புத்துறை, காலாள்துறை, இது வரி, நம்ம சென்ட்ரலைசைஸ் தொழிலாளர் துறை, இது போல இது சுகாதாரத்துறை, இந்த மாதிரி பல துறைகள் எங்களுடைய துறையில இருக்கு. வெயிட் அண்ட் மெஷர் கூட எங்களுக்கு வருது. இந்த மாதிரி இருக்கும் பொழுது எங்களுக்கு சல்பர்னு சொல்லி நாங்க ஒரு கெமிக்கல் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். இந்த கெமிக்கல் வருவாய்த்துறையுடைய லைசன்ஸ் கண்ட்ரோல்ல உள்ள வந்துருக்கு. அதான் ஃபார்ம் 13 சொல்லி அதுக்கு ஒரு சொல்லுவோம். முதல்ல நாங்க பைரோஸ் பட்டாசு ஒரு ஃபேக்டரி கட்டணும் அப்படின்னா ஒரு இடத்த நம்ம வாங்கின பிறகு அந்த இடத்துக்கு அனுமதி பெறுவதற்கு நம்ம நாக்பூர்ல முறைப்படி அப்ளிகேஷன் கொடுப்போம். கொடுத்தோன்னா அந்த அப்ளிகேஷனை அவங்க எங்க மாவட்டத்தில் உள்ள வருவாய்த்துறை அதிகாரிக்கு அனுப்புறாங்க. அனுப்பும் பொழுது அந்த இடத்துக்கு நாங்க என்ஓசி, நோ அப்ஜெக்ஷன் சர்டிபிகேட் சொல்லி ஒன்று கேட்டு வாங்குவோம். வாங்கி கொடுத்தோன்னா திருப்பி நாங்க கொண்டு போய் கொடுத்து அதை கட்டடம் கட்டுவதற்கு வேண்டிய அனுமதியை நாங்க வருவாய்த்துறையில நாங்க வாங்குறோம். அந்த சமயத்துல பொல்யூஷன் போர்டு ஒரு கிளியரன்ஸ் வாங்கணும். இந்த இடம் பொல்யூஷனுக்கு எந்த விதமான இதனால மாசுக்கு இது எதுவும் இருக்காது அப்படிங்கிற மாதிரி ஒன்று கொடுக்கணும். கொடுக்கும் பொழுது தீயணைப்புத்துறை அவங்களுடைய துறையிலிருந்து அந்த தீயணைப்பு வண்டி போறதற்கு எந்த விதமான இடைஞ்சலும் இல்லாத இடமாக இருக்கிறதுங்கிறது அவங்க கொடுப்பாங்க. அதுல இருக்கக்கூடிய உறுப்பினர்னா உரிமையாளர்கள் எந்த விதமான கிரிமினல் இதுல எதுவும் கலந்து கொள்ளாதவர்கள் அப்படிங்கிறது காவல்துறையிலிருந்து அவங்க இது பண்றாங்க. இந்த சர்டிபிகேட்லாம் கிடைச்ச பிறகுதான் இவங்க மத்திய மாநில அரசாங்கத்துடைய வருவாய்த்துறை அதிகாரி எங்களுக்கு என்ஓசி கொடுக்கிறார். இதை நாங்க பலபடியும் போய் மத்திய அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய வெடிபொருள் இதுல நாங்க கொடுக்கிறோம். கொடுத்தோன்னா அவர் கட்டடம் கட்டுறதுக்கு எங்களுக்கு அனுமதி கொடுக்கறாங்க. கொடுத்த பிறகு நாங்க கட்டடம் கட்டி முடிச்ச உடனே பலபடியும் நாங்க கட்டடம் கட்டிட்டோம் அப்படின்னு சொல்லி நாங்க சொன்ன உடனே அவங்க அந்த கட்டடம் கட்டுறதுக்குரிய லைசன்ஸ் கொடுத்து சிவகாசியில் உள்ள வெடிபொருள் கட்டுப்பாடு அதிகாரிகள் அவங்க எங்களை ஃபார்வர்ட் பண்ணி இந்த கட்டடம் கட்டப்பட்டது சரியான முறையில் கட்டப்பட்டு இருக்கிறதா, குறிப்பிட்ட இடைவெளிகள் டிஸ்டன்ஸ், இன்டர் டிஸ்டன்ஸ் இருக்காங்கிறத அவங்க எங்களை சரிபார்க்கறதுக்காக இது பண்ணுவாங்க. இது சரிபார்த்த பிறகு நாங்க பலபடியும் மாவட்ட வருவாய்த்துறை அதிகாரி நாங்க அப்ரோச் பண்ணுவோம். அப்ப எங்களுக்கு செல்வராஜ் இந்த ஃபேக்டரிக்கு உரிய குறிப்பாக நன்றி. இவங்களுடைய கருத்து பாத்தீங்கன்னா இந்த 5 துறையும் சம்பந்தப்பட்ட இந்த தொழில என்ன மாதிரியான முறைகளை பயன்படுத்தி அவர்களுடைய சம்பந்தப்படுத்தி இவர்கள் இந்த தொழிலை செய்கிறார்கள். இவ்வளவு சிரமப்பட்டு பண்ணக்கூடிய இந்த தொழில சமீபத்தில் மிக முக்கியமான பிரச்சனைகளாக அவர் சந்திக்கிறார்கள். என்ன பிரச்சனை என்பதை நாம் இப்போது பார்க்கலாம். குறிப்பாக கட்டணங்கள் உயர்வு, ஆலை உரிமம் புதுப்பிப்பு, அது குடோன் உரிமம் புதுப்பிப்பு பாத்தீங்கன்னா கட்டணங்கள் மத்திய அரசு மிக கடுமையாக உயர்த்தி உள்ளது. ஆலை உரிமம் புதுப்பிப்பு பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 3000 66,000 உயர்த்திருக்கிறாங்க. 22 மடங்கு உயர்த்தப்பட்டிருக்கிறது. குடோன் உரிமம் புதுப்பிப்பு கட்டணம் 15,000 4 லட்சமாக உயர்த்தப்பட்டிருக்கிறது. 27 மடங்கு உயர்த்தப்பட்டிருக்கிறது. போர்மன் தகுதி சான்று அதுக்கு வாங்குறதுக்கு ஒரு 100 ரூபாய் முன்னாடி இருந்துச்சு. ஆனா இப்ப பாத்தீங்கன்னா 3000 ரூபாய் உயர்த்திருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 30 மடங்கு உயர்த்தப்பட்டிருக்கு. பரிசோதனை கட்டணம் பார்த்தோம்னா 300 10,000 ரூபாய் ஆக்கியிருக்கு. ஒரு வெடி அப்படின்னா அதை சோதனை பண்ணணும் அப்படின்னா அதுக்கு உண்டான கட்டணம் 300, அதை 10,000 ஆக்கியிருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 33% மேல இந்த கட்டணம் உயர்த்தப்பட்டிருக்கு. இது மிக முக்கியமான பிரச்சனையாக பார்க்கப்படுகிறது. இதை தொடர்ந்து நான் திரு கண்ணன் அவங்ககிட்ட நான் கேட்க நினைக்கக்கூடிய கேள்வி என்னன்னா, திரு கண்ணன் தரப்போ ஆலை உரிமம் அது பாத்தீங்கன்னா ஒரு 3000 கிட்டத்தட்ட ஒரு 66,000 உயர்த்தப்பட்டிருக்கு. இது ஒரு அபரிவிதமான ஒரு கிட்டத்தட்ட 22 மடங்கு உயர்ந்திருக்கு. இதனால என்ன மாதிரியான பிரச்சனைகளை சந்திக்கிறீங்க, அது பற்றி உங்களுடைய கருத்துக்கள்? இத்தனை மடங்கு உயர்த்தினா எங்களால ஒண்ணுமே செய்ய முடியாது. எப்படின்னா புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்லயே பணம் இருக்காது. இவ்வளவு அமௌண்ட் ஏன் உயர்த்துறாங்கன்னே எங்களுக்கும் புரியல. ரெண்டாவது நம்ம இந்த 15,000 ரூபாய்ல இருந்த இதையும் 27 மடங்கு வழங்கி 2 லட்சம் 4 லட்சம் உயர்த்துறாங்க. உயர்த்தும் போது இதை கண்டிப்பான முறையில் எந்த பைராக்ஸாலையும் கட்ட முடியாது. எப்படி கட்ட முடியும்? ஏன்னா எல்லா தொழிலும் செய்யறோம். முன்னாடி இப்படிதான் ஒரு தடவை என்ன இருந்ததுன்னா, ஒவ்வொரு வெடிபொருளும் பரிசோதனை கட்டங்கள் என்ன செஞ்சாங்கன்னா வெறும் ஒரு 150 ரூபாயில இருந்து 2,500 ரூபாய்க்கு போட்டாங்க. போட்டோம்னா அப்போ இங்க சிவகாசி பாராளுமன்றத்தில் வைகோ இருந்தாரு. அவர் என்ன செஞ்சாருன்னா கூட்டு போய் நைட்டா போய் அப்ப
அது அப்படியே போய் அப்போ வந்து ஆண்டனி டிசஸாங்கிற ஒரு இண்டஸ்ட்ரியல் செக்ரட்டரி இருந்தாரு, எக்ஸ்ப்ளோசிவ் டெஸ்க்ல வந்து சஞ்சய் கார்க் இருந்தாரு, கமல்நாத் மினிஸ்டர்கிட்ட கூட்டு போய் இதெல்லாம் வந்து ஃபயரக்ஸ்ல வச்சனா அவங்களால ஒண்ணுமே பண்ண முடியாது. அதாவது விருதுநகர் மாவட்டத்தில் எடுத்துட்டீங்கன்னா தமிழ்நாட்டில் எல்லா மாவட்டத்திலையும் எல்லா கலவரங்கள் என்ன நடந்தாலும் விருதுநகர்ல நடக்காது. ஜாதி கலவரம் நடக்காது, எதுவுமே நடக்காது. எப்படின்னா அதாவது மைண்டை வந்து சும்மா வச்சிருக்க மாட்டாங்க, ஏதாச்சும் பண்ணிட்டே இருப்பாங்க, அதை கரெக்டான வேலைக்கு பண்ணுவாங்க, எந்த இதையும் சும்மா இருக்க மாட்டாங்க. அப்படி ஒரு டிஸ்ட்ரிக்ட்ல வந்து இது தாங்காது. அதனால நீங்க வந்து இந்த 3000 ரூபாய்ங்கிறத ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்டும் ஒவ்வொரு ஃபயரக்ஸ் வந்து 2 லட்சம் 3 லட்சம் கட்ட வேண்டியிருக்குன்னு சொன்ன உடனே நைட் நல்ல ஞாபகம் இருக்கு. ஒரு 2 மணி 1:30 மணி 2 மணி இருக்கும் ஃபோன் பண்ணி உடனே சொன்னார், அந்த மாதிரி யூ மே ப்ரிப்பேர் 2002 ஜனவரி அண்ட் கெட் சிக்னேச்சர் ஃப்ரம் மீ அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தையில சொன்னார். சார் இந்த மாதிரி ரெவன்யூ லாஸ் ஆகுது, யூ டோன்ட் பாதர் அபவுட் ரெவன்யூ, ஃபயர்ஸ் பீப்புள் ரொம்ப பண்ணாரு, இவர் இங்க வைக்க அங்க உட்கார்ந்துருக்காரு, அதனால நீங்க இம்மீடியட்டா நீங்க அதை பண்ணுங்க அப்படின்னு சொன்னார். அப்ப நடந்தது. ஆனா எங்களுக்கு சரியான போராடுறதுக்கு ஆள் இல்லை. ஏன்னா வச்சதான் சட்டம். பாத்தீங்கன்னா திடீர்னு சிமெண்ட் பாத்வே சிமெண்ட்ரி பாத்வே 2 பேருக்கு டிஃபரன்ஸ் சொல்றாங்க. அதுவும் விட்டுட்டு 45 மீட்டர்ஸ் என்னென்னமோ புது புது ரூட், மனசுக்கு என்ன படுதோ அது வந்து தொழிற்சாலைக்கு ஆகும் ஆகாது அதெல்லாம் தெரியாது, ஏதோ மனசுல பட்டது அவங்க வாட்டில் செய்யறாங்க. இந்த இப்பயும் பாருங்க இந்த ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் இந்த சீனர் படம் 8 பக்கத்தை எடுத்துட்டாங்க. நான் அப்ப முதல்ல சொன்ன மாதிரி எடுத்துட்டாங்க. இது நாங்க கேட்டோமா இல்ல யாரு கேட்டாங்க? எதுக்கு இதை காலி பண்ணாங்க? எதுக்கு இதை காலி பண்ணாங்க? காலி பண்ணா கிளீனர் சைனாக்கு கடை விடிச்சிட்டாங்க. எப்படின்னா கார்கேஷன் பேக்கிங் மாடல் இன்ஸ்ட்ருமெண்ட் இது இல்ல, ரெண்டாவது டெசிபிள் கிடையாது, கெமிக்கல் என்ன கெமிக்கல் வேணாலும் யூஸ் பண்ணிக்கோ, எப்படி வேணாலும் பண்ணிக்கோ அப்படிங்கிற மாதிரி வந்தா என்ன காரணம்? இதுதான் காரணம், வேற எந்த காரணமும் கிடையாது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில என்ன செய்ய முடியும்? நாங்க ஒண்ணுமே செய்ய முடியாது. ஃபயர்வொர்க்ஸ்ல வந்து எல்லாருமே இது ஒரு மத்திய ஒரு இது வந்துதான். இப்ப நாங்க முதல்ல பாத்தீங்கன்னா இந்த பிரச்சனைகள் சில பிரச்சனைகள் வரும்போது எம்பியை சந்திக்க போகும்போதே அவர் சொன்னாரு, நீங்க வேலை உழவுல இழக்கும் அதை இழக்கும் சொல்லும்போது கூட வேலை இழந்தேன்னா 100 நாள் திட்டத்தில் பயன்படுத்திட்டு போறோம், அதை பத்தி நீங்க கவலைப்பட வேண்டாம் அப்படிதான் சொல்றாங்க. ஆனா நல்லா பாத்தீங்கன்னா சிவகாசியில டைரக்ட் லேபர்ஸ் மட்டும் 2 லட்சம் பேர் இருக்காங்க. அதை சார்பு தொழில்கள் அச்சு, பேப்பர், கோன் இது பாத்தீங்கன்னா இது ஒரு 2 லட்சம் பேர் இருக்காங்க. இது போக இந்தியா லெவல்ல டிரான்ஸ்போர்டேஷன் அங்க செல்லிங் பாயிண்ட்ல எல்லாம் பார்த்தா அங்க ஒரு 2 லட்சம் பேர் 7 லட்சம் பேர் இருக்காங்க. 7 லட்சம் பேர் இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒன்னும் பண்ண முடியாது. அவங்க எல்லாம் வேற தொழில் என்ன செய்ய முடியும்? செவ்வாய்லாம் பாத்தீங்கன்னா இந்த ஃபயர்வொர்க்ஸ் இல்லைன்னு வச்சுக்கோங்க எல்லாமே டவுன் ஆயிரும். அச்சாவசா இன்னைக்கு பாத்தீங்கன்னா சிவகாசியில பாத்தீங்கன்னா அச்சாவஸ் இருந்தது, அங்க பிரிண்டிங் எல்லாமே ஓடிட்டு இருந்தது. இப்ப பாத்தீங்கன்னா கரண்ட் பிரச்சனையில ஆந்திராக்கு போயிடுச்சு. அது மாதிரி சிவகாசியில ஃபயர்வொர்க்ஸும் போச்சுன்னு வச்சுக்கோங்க, அவ்வளவுதான். ஒண்ணுமே கிடையாது. வழிபடுறது எல்லாம் நடக்கும், ஒண்ணு யாராலே கண்ட்ரோல் பண்ண முடியும். தொடர்ந்து பேசலாம். ரொம்ப சிரமமான இது பாத்தீங்கன்னா தொடர்ந்து பேசலாம். சரி, குறிப்பா அவர் குறிப்பிட்டது போல விதிமுறைகள் அகற்றப்படுகின்றன, புதிய புதிய விதிமுறைகள் புகுத்தப்படுகின்றன ஒரு மிக முக்கியமான ஒரு குற்றச்சாட்டம் வச்சாங்க. அதுக்குண்டான ஒரு விழிப்புணர்வு, ஒரு வெளிப்படையான ஒரு கலந்து ஆலோசிச்சு ஒரு முடிவு கொண்டு வரணும் அப்படிங்கிற ஒரு இல்லாம அவங்க விதிமுறைகளை புதுசா புகுக்கிறாங்க அப்படிங்கிற கருத்தை முன் வச்சிருக்காங்க. அதை தொடர்ந்து நான் திரு செல்வராஜ் அவங்ககிட்ட நான் கேட்க நினைக்கக்கூடிய கேள்வி, திரு செல்வராஜ், இப்போ குறிப்பா வந்து இவங்க சொன்னதுல குடோன் உரிமம் அது 15,000 கிட்டத்தட்ட 4 லட்சமாக உயர்ந்திருக்கிறது. இது எந்த அளவுக்கு மிகப்பெரிய ஒரு பாதிப்பை கண்டிப்பாக இந்த தொழில் நலிவடைந்து கொண்டிருக்கிறது, இது முக்கியமான ஒரு பாயிண்டாக பேசப்படுகிறது, ஒரு கருத்தாக பேசப்படுகிறது. இது பற்றி உங்களுடைய கருத்து? அதாவது சேமிப்பு கிடங்கு வந்து 2 லட்சம் கிலோ அப்படிங்கிறது வந்து இன்றைக்கு அனுமதிக்கப்பட்ட ஒரு குவாலிட்டி. முன்னால வந்து கிலோக்கு வந்து 1 ரூபாய் இருந்தால் கூட 15,000 ரூபாய் மேக்சிமம் அதுக்கு வந்து கட்டணம் சொல்லி ஒரு பிக்ஸ் பண்ணியிருந்தாங்க. அந்த 15,000 ரூபாய் கட்டணங்கிறத வந்து ஒரு மேக்சிமம் 1 ரூபாய் இது பண்ணது வந்து இன்னைக்கு எடுத்துட்டாங்க. அதனாலதான் இன்னைக்கு வந்து 2 லட்சத்துக்கு வந்து 4 லட்சம் ரூபாய் வந்து அது கட்டண உயர்வுன்னு வருது. இந்த 4 லட்சம் ரூபாய் வச்சு பார்க்கும் பொழுது சில கம்பெனிகள வந்து என்ன பிரச்சனை வரும் அப்படின்னா, அந்த அளவுக்கு அவங்களால பணம் கட்டி அந்த குடோனை வந்து அவங்க ரீட்டைன் பண்றதுங்கிறது வந்து ஒரு இயலாத காரியம். ஒவ்வொரு தொழிற்சாலையிலுமே ஒரு சேமிப்பு கிடங்குகள் அல்லது 2 சேமிப்பு கிடங்கு வரும் பொழுது உத்தேசமா ஒரு எக்ஸன் ஒரு ஃபயர்வொர்க்ஸ் எடுத்து பாத்தீங்கன்னா முன்னால வந்து வெறும் 4 லட்சம் ரூபாய் 5 லட்சம் ரூபாய் தான் அவங்களுக்கு வந்து வருமானம் இதுல இருந்து அதாவது கட்டண உயர்வு வந்து இருந்தது. கிட்டத்தட்ட இன்னைக்கு ஒரு 40 லட்சம் ரூபாய் வருமானம் வந்து அதிகமாக அளவுல அவங்க வந்து லைசன்ஸ் ஃபீஸ் கட்டக்கூடிய நிலையில இருக்காங்க. அந்த அளவுக்கு வந்து வரணும் அப்படின்னா அவங்க வந்து அதுக்கு
ஃபீஸை கொண்டு வர்றதுக்கு முதல்ல கணக்கில் வந்து அவங்களுக்கு வந்து ஃபண்ட் வேண்டியிருக்கும். அதை வந்து பார்ட்டிட்டு இருந்து தான் வாங்கி தான் நம்ம கட்டணும். அப்போது கண்டிப்பா பட்டாசினுடைய விலை வந்து உயர்வதற்கு வந்து ஒரு வாய்ப்பு கிடைக்கும். இப்போ ஏற்கனவே டொமஸ்டிக் மார்க்கெட்ல வந்து இந்தியன் எக்கனாமிக்ல வந்து சில பிரச்சனைகள் இருக்கனால கடந்த தீபாவளியில வந்து விற்கக்கூடிய பட்டாசு விற்பனை ஓரளவு பாதிக்கப்பட்டிருக்குங்கிறது வந்து ஒரு மார்க்கெட் சர்வேல இருந்து தெரிஞ்சிருக்கு. இந்த நிலையில வந்து இந்த கட்டண உயர்வு வந்து இது இந்த காலகட்டத்துக்கு வந்து சரியான காலகட்டமா இல்லை அப்படிங்கறத என்னுடைய கணிப்பு. தொடர்ந்து பேசலாம் திரு செல்வராஜ். குறிப்பிட்டது போல 1923 ஐயநாடார் சண்முக நாடார் இவங்களுடைய முயற்சியால சீனாக்கு போய் அங்க இருக்கக்கூடிய இந்த வெடிபொருள் மருந்தெல்லாம் பாத்தீங்கன்னா வெட்டாசு தொழிலாம் மிக சிறப்பாக நடந்து விட்டது. அதை கத்துக்கிட்டு கொண்டு வந்து அங்கேயே அங்க பாத்தீங்கன்னா குளிர் பிரதேசமா இருக்கக்கூடியதுல 2-3 நாட்கள் ஆகுது காய வைக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இங்க சிவகாசியில வெயில் அதிகமா இருக்கக்கூடிய பகுதியில கொண்டு வந்தோம்னா அந்த தொழில் மிக சிறப்பாக இருக்கும் சொல்லி 1923 கொண்டு வந்து இன்னைக்கு உலக அரங்கில 2வது இடத்தை பெற்றுத் தந்திருக்கிறது இந்த தொழில். இதை தொழிலை சார்ந்திருக்கிறவர்கள் கிட்டத்தட்ட 5 லட்சம் பேர், பல கோடி மக்கள் மறைமுகமாக அதை தொடர்ந்து இருக்கிறார்கள் இந்தியா முழுவதுமாக. இப்படி இருக்கக்கூடிய மிக முக்கியமான தொழில் நலிவடைந்து வந்து கொண்டிருக்கிறது. அதற்கு என்ன காரணம் என்பது பற்றி பேசிக் கொண்டிருக்கிறோம். அந்த பிரச்சனைக்கு தீர்வாக மத்திய மாநில அரசுகள் என்ன செய்து கொண்டிருக்கின்றன என்பது பற்றியெல்லாம் பார்க்க இருக்கிறோம். ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு பார்க்கலாம். மீண்டும் உள்ளதுள்ளபடி நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். இது ஒரு தேர்தல் ஸ்பெஷல். இதுல குறிப்பா பட்டாசு தொழில் நலிவடைந்து கொண்டிருக்கிறது. அதன் மூலமாக அதை சம்பந்தப்பட்டவர்கள் பலர் பாதித்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களுடைய மிக முக்கியமான ஒரு எதிர்பார்ப்பாக இருப்பது என்னவென்றால் இந்த பட்டாசு தொழில் நலிவடையாமல் அதை மேம்படுத்துவதற்குண்டான நடவடிக்கைகளை மத்திய மாநில அரசு செய்ய வேண்டும் என்ற ஒரு கருத்தை முன்வைத்திருக்கிறார்கள். இந்த ஒரு நிலையில பட்டாசு தொழில் நலிவடைந்து வந்திருக்கிறது. அவருடைய போராட்டம் தொடர்ந்த வண்ணம் இருக்கிறது. இதற்கு மற்ற அரசியல் கட்சிகள் குறிப்பாக தமிழக முதலமைச்சர் என்ன செய்திருக்கிறார்கள் என்பதை நாம் இப்போது பார்க்கலாம். தமிழக முதல்வர் ஒரு கடிதம் எழுதியிருக்கிறார்கள் பிரதமருக்கு. சீன பட்டாசு வகைகள் இந்தியாவுக்கு கடத்தி வரப்படுவதை தடுக்க மத்திய அரசு தீவிர நடவடிக்கை மேற்கொள்ளவில்லை என்ற ஒரு குற்றச்சாட்டை வைத்திருக்கிறார்கள். இதனால் உள்ளூர் மக்களுக்கு வேலை வாய்ப்புகள் பாதிக்கப்படுவதுடன் பாதுகாப்பற்ற சூழ்நிலையும் சுற்றுச்சூழல் பாதிப்பும் ஏற்பட்டுள்ளது. வெடிபொருள் பயன்படுத்துவோருக்கான கட்டண அறிவிக்கையில் கட்டண விகிதங்கள் கடுமையாக உயர்த்தப்பட்டுள்ளன. நாடாளுமன்ற தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்ட பின்னர் இத்தகைய உணர்வுபூர்வமான கொள்கையில் மத்திய அரசு உத்தரவு பிறப்பித்துள்ளது. இது வியப்பளிக்கிறது என்று சொல்லியிருக்கிறார்கள். மார்ச் 20ஆம் தேதி வெளியிடப்பட்ட பயன்படுத்துவோருக்கான கட்டண அறிவிப்பை மத்திய அரசு உடனடியாக திரும்ப பெற வேண்டும் என்ற ஒரு கருத்தை முன்வைத்திருக்கிறார்கள். இதைத் தொடர்ந்து திரு செல்வராஜ் அவங்ககிட்ட நான் கேட்க கேள்வி. சிவகாசி அரங்கத்தை நம்மோடு இணைந்திருக்கிறார்கள். சார், இப்போ போராட்டங்கள் வெடித்த வண்ணம் இருக்கிறது. மக்கள் போராட்டம் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அந்த ஒரு கருத்தை நம்ம முன்னாடி பேசணும். நம்மளுடைய தொழில் மேம்படுவதற்காக இது சம்பந்தப்பட்ட விஷயங்களாக நீங்கள் இதுவரை யாரை சந்தித்திருக்கிறீர்கள்? ஏதாவது மத்திய அரசுல போய் யாராவது பேசி இது சம்பந்தமா முறையிட்டு இருக்கிறீங்களா? அது பற்றி உங்களுடைய கருத்தை சொல்லுங்க. அதாவது உரிமை கட்டணத்துக்காக நாங்க இது பண்ணல. எக்ஸ்போர்ட்டுக்காக நாங்க வந்து மத்திய அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய காமர்ஸ் டிபார்ட்மெண்ட்ல எக்ஸ்போர்ட் பார்க்கக்கூடிய ஒரு அதிகாரியையும் அதற்கு பிறகு எங்களுக்கு பிரச்சனையான அந்த பாத்வே 45 மீட்டர் இன்டர் டிஸ்டன்ஸ் ரிமூவ் பண்றது, இந்த 2 சம்பந்தமாக நாங்க வந்து ஜாயிண்ட் செக்ரட்டரியும் சந்திச்சோம். இது சம்பந்தமா நாங்க வந்து மார்ச் 5ஆம் தேதி பலபடியும் கூட நாங்க போய் பார்த்து அந்த அதிகாரியை சிவகாசிக்கு வர சொல்லி எங்களுடைய கஷ்டங்களை அவர் பார்த்து அதை முடிவு பண்றதுக்காக நாங்க வர சொல்லியிருந்தோம். அந்த நேரம் வந்து மத்திய அரசாங்கத்திலிருந்து தேர்தல் கமிஷனுடைய இதுபடி தேர்தல் அறிவிக்கப்பட்டதால் அவர் வந்து ஒரு வாரம் கழித்து வருவதாக எங்களுக்கு வந்து வாக்குறுதி அளிச்சிருந்தாங்க. ஆனா அவர் ஒரு அப்சர்வராக அவர் முசஃபர் நகர் போயிட்டனால ஏப்ரல் 10ஆம் தேதி வரைக்கும் வரமாட்டாருனாங்க. இதுக்கு ஊடால வந்து அந்த மார்ச் 20ஆம் தேதி கட்டண உயர்வு வந்து சிஸ்டத்துல, அதாவது வெப்சைட்ல ஏத்துனனால எங்களுக்கு வந்து 27ஆம் தேதி தெரிந்து நாங்க 29ஆம் தேதி அதுக்குரிய முறைப்படி அதுக்குரிய எதிர்ப்பை நாங்க வந்து தெரிவிச்சிட்டு தான் அதுக்கு பிறகு நாங்க ஒரு குறிப்பிட்ட கால அட்டவணையை நாங்க வந்து இந்த மாதிரி தேர்தல் கமிஷனுக்கும் நாங்க தெரிவிச்சிருக்கோம், ஜாயிண்ட் செக்ரட்டரிக்கும் தெரிவிச்சிருக்கோம், ஆனந்த சர்மா மினிஸ்டருக்கும் நாங்க தெரிவிச்சிருக்கோம், நம்ம சுதர்சன் நாச்சிப்பன் மினிஸ்டருக்கும் நாங்க தெரிவிச்சிருக்கோம், லோக்கல் இருக்கக்கூடிய எம்பிக்கும் நாங்க தெரிவிச்சிருக்கோம். இது மூலமாக ஒரு நடவடிக்கை அவங்க எடுத்தாங்க. இருந்தாலுமே இது தேர்தல் கமிஷனுடைய சட்டத்திட்டங்கள் நடைமுறையில் இருக்கிறனால இந்த நேரத்தில் வந்து அவங்க எந்த விதமான
செயல்களும் அது எடுபடாம போயிடுச்சு. அப்படி இருக்கும் பொழுதுதான் எங்களுடைய எதிர்ப்பை நாங்கள் வேற மாதிரி காட்ட வேண்டிய ஒரு நிலைமை இல்ல நாங்கள் தள்ளப்பட்டுள்ளோம். தொடர்ந்து பேசலாம் திரு செல்வராஜ். இதை தொடர்ந்து மத்திய மாநில அரசுகள் இந்த பட்டாசு தொழில் செய்பவர்களுக்காக என்னென்ன திட்டங்களை அறிவித்திருக்கிறார்கள் என்பதை நாம் இப்போது பார்க்கலாம். மத்திய மாநில அரசு திட்டங்களாக சிவகாசியில் சிறப்பு பொருளாதார மண்டலம் அமைக்க மத்திய அரசு திட்டம் தீட்டியிருக்கிறது. அதுக்கு தொடர்ந்து பட்டாசு துறை இயந்திரமயமாக்க மத்திய அரசு நடவடிக்கை மேற்கொள்ளப்படும். 10 கோடி மதிப்பில் பட்டாசு பெருங்குழுமம் தொடங்க மத்திய அரசு திட்டம். பட்டாசு தொழில் பூங்கா தனியார் நிறுவனத்துடன் இணைந்து தொழிலாளர்களுக்கு பயிற்சி திட்டம். பட்டாசு தொழில் பூங்காவும் தனியார் தொழிலாளர்கள் தனியார் நிறுவனங்களோடு இணைந்து பயிற்சியும், அதேபோன்று தொழிலாளர்கள் வைப்பு நிதி திட்டம், அரசு வீட்டுறுதி மருத்துவமனை இஎஸ்ஐ திட்டம். இது மத்திய மாநில அரசு திட்டங்களாக பார்க்கப்படுகிறது. அரசு மருத்துவமனையில் தீ காய சிகிச்சைக்கு கூடுதல் வசதிகளுடன் தனிப்பிரிவு என்ற ஒரு நிலை. இது மத்திய அரசினுடைய திட்டங்களாக பார்க்கப்படுகிறது. இந்த திட்டங்கள் எல்லாம் முறையாக அங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு, குறிப்பாக இந்த பட்டாசு தொழில் செய்வதற்குரிய அந்த தொழிலாளர்களுக்கு சென்றடைகிறதா என்பதை பற்றி அரங்கத்தில் இருக்கக்கூடிய திரு விநாயகமூர்த்தி அவங்கள்ட்ட நான் கேட்க நினைக்கக்கூடிய கேள்வி. இந்த திட்டங்கள் இப்ப மத்திய மாநில அரசுகளாம் திட்டங்கள் எல்லாம் இப்ப நம்ம பார்த்தோம். அந்த திட்டங்கள் எல்லாம் முறையாக வந்து அடைகிறதா உங்களுக்கு? இந்த திட்டங்கள்லாம் மத்திய அரசு அறிவிப்போடு சரி, அந்த அறிவிப்பு அந்த அமைச்சர் வருவாரு, அமைச்சர் வந்த உடனே அந்த அடிக்கால் நாட்டுவாரு, அதோட சரி. எந்த விதமான அவங்களுடைய நடைமுறை சொல்றதை செய்யறது கிடையாது. கண்துடைப்பு, வெறும் கண்துடைப்பு தான் செய்யறாங்களே தவிர, தொழிலாளர் பயிற்சி மையம் அந்த பயிற்சி மையம் நடவடிக்கைகள் அந்த இது அடிக்கால் நாட்டிருக்காங்க. அடிக்கால் நாட்டுதோடு சரி, அந்த இதை அப்படியே விட்டாங்க, திருப்பி அதை கிடப்பில் போட்டாங்க. அதே மாதிரி இஎஸ்ஐ மருத்துவமனையில் அது செஞ்சிட்டோம் இது செஞ்சுட்டாங்கிறாங்க. அதில் எதுவுமே செய்யல. மத்திய அரசோ மாநில அரசோ எங்க தொழிலாளர்களுக்கோ பட்டாசு உற்பத்தியாளர்களுக்கோ எந்த விதமான வசதிகளும் எங்களுக்கு செஞ்சு கொடுக்கல. காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அந்த தேர்தல் வரும்போது அதை செய்யறேன் இது செய்யறேன். இப்ப பாத்தீங்கன்னா எல்லா கட்சிக்காரங்களும் எங்களுக்கு அறிவிச்சிருக்காங்க, நாங்க ஒத்துழைப்பு தர்றோம், ஆதரவு தர்றோம் சொல்லி. இது நடைமுறைக்கு சாத்தியப்படாது. எங்களுக்கு இந்த தேர்தலில் எங்களுக்கு தொழிலாளருக்கும் பட்டாசு உற்பத்தியாளருக்கும் எங்கள் கோரிக்கைகளை 5 கோரிக்கைகள் நாங்க அறிவிச்சிருக்கிறோம். பட்டாசு உரிமை கட்டணத்தினை உடனே ரத்து செய்ய வேண்டும். சீனா பட்டாசுகளை உடனடியாக தடை செய்ய வேண்டும். இது நான் அதை செய்வேன் இதை செய்வேன் கூடாது, உடனடியாக ரத்து செய்ய வேண்டும். ரத்து செய்யாத பட்சத்தில் கடந்த 8 நாட்களாக எங்களுடைய போராட்டங்கள் தொடர்ந்து கொண்டிருக்கிறது. இப்ப நாளைக்கு பட்டாசு உற்பத்தியாளர்கள் உண்ணாவிரதம் மற்றும் கடையடைப்பு போராட்டம் அறிவிச்சிருக்கிறோம். இந்த நாளைக்கு சாயங்காலத்துக்குள்ள எங்களுக்கு சரியான தீர்வு வழினா மறு உத்தரவு வர வரை எங்களை போராட்டம் தொடரும் நாங்க அறிவிச்சிருக்கிறோம். மேலும் நாளைக்கு இரவுக்குள் நாங்க சங்க பிரதிநிதிகள் கூட்டம் போட்டிருக்கோம். அந்த கூட்டத்தில் இந்த தேர்தல் நடக்கிறதுனால இந்த தீர்வுகள் எட்டப்படாத சூழலில் தேர்தல் முடிந்து அதுக்கப்புறம் புது அரசு அமைத்த பிறகு பெரிய போராட்டம், மிகப்பெரிய போராட்டம் தொழிலாளர்கள் பட்டாசு உற்பத்தியாளர்கள் செய்யணும்னு சொல்லி நாங்க முடிவெடுத்திருக்கிறோம். இதுதான் எங்களுடைய கோரிக்கை. மத்திய அரசு இப்போ எங்களுக்கு சரியான தீர்வு கிடையாது. அதாவது சீனா பட்டாசுகள் மிக விலை அதாவது ஆபத்து விளைக்கக்கூடியது ஒண்ணு. ரெண்டாவது, சீன பட்டாசுகள் விலை குறைவாக இந்தியாவில் இறக்குமதி செய்யறதுனால சிவகாசி சுற்றுப்பகுதியில் 5 லட்சம் தொழிலாளர்கள் இதனால நேரடியாகவும் மறைமுகமாகவும் இதை வச்சு நாங்க உழைச்சிக்கிட்டு இருக்கோம். தொடர்ந்து பேசலாம் திரு விநாயகமூர்த்தி. இவர் குறிப்பிட்டது போல இந்த பட்டாசு தொழில் செய்பவர்களுக்கு உண்டான அந்த விதிமுறைகள், குறிப்பாக மத்திய அரசு வழங்கக்கூடிய இந்த திட்டங்கள் எல்லாமே வெறும் திட்டங்களாக இருக்கிறது, அது எதுவும் செயல்படுத்தப்படவில்லை என்ற ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார்கள். இதை தொடர்ந்து திரு கண்ணன் அவங்ககிட்ட நான் கேட்க நினைக்கக்கூடிய கேள்வி, மதுரை அரங்கத்தில் மோடி இணைந்திருக்கிறார், அவற்றை நான் கேட்க நினைக்கக்கூடிய கேள்வி பார்த்தீங்கன்னா, இப்போ பூங்காக்கள் அமைக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்ப பட்டாசு பூங்கா அப்படி அமைக்கப்படும் மத்திய அரசு சொல்லியிருக்கிறாங்க. இது நீங்க எப்படி பாக்குறீங்க? நீங்க அதுக்குண்டான முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கா? பட்டாசு பூங்கானா பட்டாசு தர கட்டுப்பாட்டு மாதிரி பூங்காவா, இல்லைன்னா பட்டாசு தொழிற்சாலைகள் இந்த கிளஸ்டர் மாதிரி ஆரம்பிச்சு மத்திய அரசாங்கமே நடத்த போகுதா அப்படிங்கிறது ஒரு எனக்கு டவுட். அதை நீங்க எதை சொல்றீங்கன்னு எனக்கு தெரியல. இது போக திரு கண்ணன் இப்ப தொடர்ந்து இது போன்ற பல திட்டங்களை அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள் மத்திய மாநில அரசுகள். அந்த திட்டங்களாவது முறையாக சேர்ந்திருக்கிறதா, இல்ல தொழிலாளர்களுக்கு முறையாக பயிற்சி வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க, அந்த பயிற்சியாக வழங்கப்படுகிறதா? பயிற்சி வழங்குறாங்க சார். இப்ப உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா, இப்ப காளீஸ்வரி கல்லூரியில எல்லாம் பாத்தீங்கன்னா
அந்த போர்மன்களுக்கு அவங்களுக்குலாம் முறையான ஃபேக்டரி ஆக்ட்ல இருந்து எல்லாம் இப்படி செய்யணும்னு சொல்லி ரொம்ப பயிற்சி வழங்குறாங்க. அதே மாதிரி எக்ஸ்ப்ளோசிவ் இருந்து வந்து இப்போ ஒவ்வொரு ஃபேக்டரியிலையும் சரி, இப்போ இந்த ஸ்டாப் ப்ரோக்ராம் நடத்தினாங்க, நேஷனல் கான்ஃபரன்ஸ் நடத்தினாங்க, அதுல எல்லாம் செமினார்ஸ் நடத்தி ஆய்வு கட்டுரைகள்லாம் சமர்ச்சாங்க. அதெல்லாம் குறைஞ்சிருக்கு. அதெல்லாம் ஆக்சிடென்ட் பாத்தீங்கன்னா இதெல்லாம் சமரிச்சு ஒரு அவேர்னஸ் கொண்டு வந்திருக்காங்க. அதெல்லாம் ஒன்றும் குறை கிடையாது. ஆனால் அவங்க கொண்டு வந்த சட்டங்கள் சரியில்லை. வெடிபொருளை வந்து கடுமையான இந்த வெடிபொருள் சட்டத்திலிருந்து ஃபயர் ஒர்க்ஸ் சட்டத்தை தனியா பிரிக்கணும். சரியா பிரிச்சு இதுக்குன்னு வழிமுறைகளை கொண்டு வரணும். ஹை எக்ஸ்ப்ளோசிவ்ல இருந்து ஹை எக்ஸ்ப்ளோசிவ் குறைஞ்சி ஃபயர் ஒர்க்ஸை தனியா பிரிக்கணும். பிரிக்காம இது ஒன்றும் பண்ண முடியாது. அதே மாதிரி கண்ட்ரோல் ஆஃப் எக்ஸ்ப்ளோசிவ்ல ரொம்ப அந்த கண்ட்ரோல் பண்ற ஆபீசர்ஸ் எல்லாம் அதிகமாக்கி அவங்களெல்லாம் இது பண்ண வச்சுன்னா சரியா வந்துடும். ஒன்னும் எந்த பிரச்சனையும் இருக்காது. அது இல்லாம ஒண்ணுமே பண்ண முடியாது. ஏன்னா முன்னால் 150 ஃபயர்ஸ் இருந்தது, இதே 2-3 ஆபீசர் இருந்தாங்க. இப்ப 708 ஃபயர்ஸ் வந்துருச்சு. அதே ஒரு 3 ஆபீசர் வச்சு என்ன பண்ண முடியும்? ஒன்னும் பண்ண முடியாது. அதே மாதிரி மத்திய அரசாங்கமும் அந்த இவங்க பாக்குற கண்ணோட்டம் வந்து எல்லாமே இந்த ஹை எக்ஸ்ப்ளோசிவையே நடத்திட்டு இருக்காங்க. அந்த எப்பயாச்சும் அந்த வெடிப்பொருளை அந்த மருந்து திணித்து அதான் வெடித்து இருக்கிறதா என்றால் இல்லை. அது வந்து சில ரசாயன கழிவுகள் சில இது ஆகும்போது இப்ப ஆகுதா தவிர வேற எந்த இல்லை, அப்படிலாம் ஒன்றும் ஆகாது. அதே மாதிரி ஃபயர்வொர்க்ஸ்ங்கிறது வெடிவிபத்துகள் ஏற்படாது என்று மத்திய அரசாங்கம் உறுதி கொடுக்க முடியாது. உற்பத்தி செய்யும் நாங்களும் கொடுக்க முடியாது. அதை தெரிந்தேதான் செய்கிறோம். ஆனால் தவிர்க்கப்பட வேண்டும். அதில் நாங்கள் எந்த உறுதியாக இருக்கிறோம். அதில் வந்து நாங்கள் எந்த அளவுக்கு நாங்கள் செய்ய முடியுமோ போர்மனில் அனுப்பி அந்த மத்திய மாநில அரசாங்கம் எல்லாம் எங்களுக்கு அதெல்லாம் செய்யறாங்க. அந்த ஃபேக்டரிஸ் எல்லாம் கொடுத்துட்டு போர்மேன்ஸ்க்கு என்ன பண்றாங்க, எக்ஸ்பர்ட்ஸ் ட்ரைனிங் கொடுக்குறாங்க. அதெல்லாம் நடந்துட்டு இருக்கு சார். ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அதனால வந்து பயன்பாடு வந்து அதிகமாயிட்டு இருக்கு. விபத்துகள் குறைஞ்சிக்கிட்டு இருக்கு. என்ன கேட்டா உதாரணத்துக்கு ஒன்று சொல்கிறேன். ஓம் சக்தி ஃபயர்வொர்க்ஸ் ஆகிவிட்டது. அதை வைத்தே எல்லாரும் சொல்கிறார்கள். ஓம் சக்தி ஃபயர்வொர்க்ஸ் நடந்தது என்ன? 33 கேஷுவாலிட்டி ஆகின்றது என்று சொல்கிறார்கள். ஓகே, ஐ அக்செப்ட். ஆனால் 3 உயிர்கள் மட்டும்தான் ஓம் சக்தி ஃபயர்வொர்க்ஸ் உள்ள ஆச்சு. 30 உயிர்கள் ஓம் சக்தி ஃபென்சிங்க்கு வெளியாச்சு. அதை நல்லா கவனிக்கணும். யாருமே சொல்லல, மீடியாவும் சொல்லல. எப்படின்னா அதுல 3 உயிர்கள் ஓம் சக்தி ஃபயருக்கு உள்ளாகும் போது ஒரு ஆள் வந்து ஒரு வேன் அடிச்சு இறந்தது. இதுதான் உண்மை. நீங்க பாத்துக்கோங்க. என்கொயரி ஆபீசர்ல இருக்கு, எஃப்ஐஆர் இருக்கு, எல்லாமே இருக்கு. அன்னைக்கு அது ஒரு 33 பேருங்கிறத வச்சுட்டு அது பெரிய மீடியா ஆகிட்டாங்க. வேடிக்கை பார்க்க போன்றாங்க. போலீஸ் வந்து துரத்துது. பிறகு போலீஸ் இன்ஸ்பெக்டர் தள்ளி விட்டுட்டு போய் வேடிக்கை பாக்குறாங்க. இது யாரு? ஒரு அவேர்னஸ் இல்ல மக்கள்கிட்ட. அந்த அவேர்னஸ் வந்து இப்ப நாங்க என்ன செய்யறோம்னா ஒரு பஞ்சாயத்து தலைவர் மூலமா இந்த சாப் ப்ரோக்ராஸ் மூலமா என்னென்னமோ மூலமா அவேர்னஸ் பண்ணிட்டு இருக்கோம். இப்ப எல்லாம் இந்த ஆக்சிடென்ட் வந்துச்சுன்னா மக்கள் ஜாஸ்தி வர்றதில்லை. அதனால அந்த 1-2 ஆகும்போது அதோட நிக்குது. அப்படிலாம் நாங்க பண்ணிட்டு இருக்கோம். அதனால எந்த தவறும் கிடையாது. மத்திய அரசாங்கங்களும் அதுக்கு ரொம்ப ஒத்துழைப்பு கொடுக்குறாங்க. ஆனா மத்திய அரசாங்கங்கள் இந்த இம்போர்ட் எல்லாருமே இந்த விலைவாசி மத்தி தான் பேசுறாங்க. அதாவது உதாரணத்துக்கு 15,000 ரூபாய் உள்ளத இன்னைக்கு வந்து 4 லட்சம் ஆக்கிட்டாங்க. இதை பத்தி தான் பேசுறாங்க. ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கு. சைனானுடைய இம்போர்ட் கடை விரிச்சிட்டாங்க. ஒரு ஆளை நியமிச்சுட்டாங்க. அதை விட்டுட்டாங்க. எல்லாருமே உண்மைக்கே ஆபத்தை தான். கல்கட்டால ஒரு குறிப்பிட்டது போல விதிமுறைகள் எல்லாமே பாத்தீங்கன்னா ஒரு சில திட்டங்கள் வந்து பின்பற்றப்படுகின்றன, ஃபாலோ செய்யப்படுகின்றன. ஆனால் அதை எல்லாமே மிக முக்கியமான மற்ற திட்டங்களும் சரி இந்த பட்டாசு தொழில் ஈடுபடுபவர்களை மேம்படுத்துவதற்காக அந்த தொழில் செய்பவர்களுடைய வாழ்வாதாரத்தை பெருக்குவதற்கான முயற்சியில் இல்லை. அதை தாண்டி அதை சீரழிப்பதற்கான பல நிகழ்வுகள் நடந்து கொண்டிருக்கின்றன. குறிப்பாக சீன பட்டாசுடைய இறக்குமதி வந்து கொண்டிருக்கிறது. அதை முழுமையாக கட்டுப்படுத்த வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார்கள். இதுபோன்ற பல முக்கியமான கருத்துக்களை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறோம். உள்ளது உள்ளபடி தேர்தல் ஸ்பெஷலில் ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு மீண்டும் இணைவோம். மீண்டும் உள்ளதுள்ளபடி நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறது. தேர்தல் ஸ்பெஷலாக போய்க் கொண்டிருக்கிறது. நாடாளுமன்றத்தில் நெருங்கிக் கொண்டிருக்கிறது. பட்டாசு தொழிலில் நேரடியாகவும் மறைமுகமாகவும் இந்தியா முழுவதும் பல கோடி மக்கள் இணைந்திருக்கிறார்கள். தமிழகத்தில் மட்டுமே கிட்டத்தட்ட 7 லட்சம் பேருக்கு மேல அந்த வேலையில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இதை தொடர்ந்து நான் ரொம்ப முக்கியமா செல்வராஜ் அவங்கள்ட்ட நான் கேட்க வேண்டிய கேள்வி என்னன்னா, இப்ப போராட்டம் நடந்து கொண்டிருக்கிறது, நாடாளுமன்ற தேர்தல் வந்து கொண்டிருக்கிறது. இந்த நிலையில உங்களுடைய அந்த போராட்டத்தினுடைய மிக முக்கியமான கோரிக்கை என்ன? எதை நோக்கி இந்த போராட்டம், எதை காரணமாக, எதை அடிப்படை காரணமாக இந்த போராட்டம் நடக்குது? இந்த போராட்டத்தில் வேறு யாரெல்லாம் உங்களோடு இணைந்திருக்கிறார்கள்? லாரி உரிமையாளர்கள் இருந்து மற்ற சார்புடைய மற்றவர்கள் இந்த போராட்டத்தில் இணைந்திருக்கிறாங்கன்னு சொன்னாங்க. அதை பற்றி உங்களுக்கு சொல்லுங்க, சுருக்கமா சொல்லுங்க. அதாவது அதிகமான அளவில் நாங்கள் எதிர்த்திருக்கிறது வந்து சீன பட்டாசு வந்து மறைமுகமான வரையில இந்தியாவுக்கு இறக்குமதி செய்யப்படுகிறது.
சில வடநாட்டில் உள்ள சில வியாபாரிகள் தங்களுடைய சுய தேவைக்காக அதிகமாக லாபம் பெற வேண்டும் என்ற குறிக்கோள்ல வெளியில அட்டைப்பட்டியில டாய்ஸ் இந்த மாதிரி போட்டு உள்ள பட்டாசை அவங்க கடத்தி கொண்டு வந்துடுறாங்க. டெல்லி மார்க்கெட்ல எடுத்துக்கிட்டீங்கன்னா பட்டாசு தொழிற்சாலைகள், அதாவது பட்டாசு தொழிற்சாலையிலிருந்து தயார் பண்ணக்கூடிய பட்டாசுகளை சேல்ஸ் பண்ணுவாங்க. அதுக்கு முன்னால கீழே தரையில ஒரு தட்டுக்கடையில வச்சு சீன பட்டாசுகளை விற்கிறாங்க. இப்ப நாங்க எங்களுடைய விண்ணப்பம் என்னன்னா, இந்த மாதிரி வரக்கூடிய சீன பட்டாசுகளை கைப்பற்றி அதை திருப்பி 15 நாள் கழிச்சு அதை ஏல விட்டு விற்கிறத விட அதை அழித்துவிட வேண்டும் அப்படிங்கறதா எங்களுடைய குறிக்கோள். ஏன்னா அந்த மாதிரி பொருள் நட்டம் வந்தாதான் அந்த வியாபாரியும் திருப்பி இதே மாதிரி ஒரு தவறு பண்ணக்கூடாதுங்கிறது அவருடைய எண்ணமாக இருக்கும். தொடர்ந்து அடுத்து உங்களுடைய கருத்துக்கு நன்றி. அடுத்து திரு கண்ணன் அவங்ககிட்ட நான் கேட்க நினைக்கக்கூடிய கேள்வி என்னன்னா, இப்ப இந்த நாடாளுமன்ற தேர்தல் நெருங்கி விட்டது, உங்களுடைய போராட்டம் ஒரு பக்கம் நடந்து கொண்டிருக்கிறது. இந்த போராட்டத்தினுடைய எதிரொலியாக இந்த நாடாளுமன்றத்தில் இதனுடைய எதிரொலிப்பு, இதனுடைய பிரதிபலன், இதனுடைய பதிவு அங்க இருக்குமா? கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா இது இப்ப இதுக்கு முந்தைய ஆட்சி யார் இருந்தார்களோ அவர்கள் தானே இதை உருவாக்கினார்கள். நாங்கள் அதான் சொல்றோம், எக்ஸ்போசிவ் ரூல்ஸ், ஆக்ட் அண்ட் ரூல்ஸ்ல 8 பக்கம் இல்ல, இல்லாம அந்த டெசிபிள் இல்ல, டார்கேஷன் இல்ல, பேக்கேஜ் இல்ல, எதுவுமே இல்லாம வெரி சிம்பிளைஸ் பண்ணி சைனானுடைய சரக்குக்கு இங்க கொண்டு வர கடை விரிக்கிறது யாரு? இது நாங்க கேட்டோமா? யார் கேட்டது? யாருக்காக இது செஞ்சீங்க? நாங்க அதெல்லாம் கவனிச்சுட்டு தான் இருக்கோம். அது கண்டிப்பான முறையில அது இருக்கும், ரெஃப்ளெக்ஷன் இருக்கும். அதுல நோ டவுட். திரு கண்ணன், உங்களுடைய கருத்துக்கு நன்றி. இப்ப அரங்கத்தில் இருக்கக்கூடிய நம்ம திரு விநாயகமூர்த்தி அவங்ககிட்ட நான் கேட்க நினைக்கிற கேள்வி, நிகழ்ச்சியோட இறுதிக்கு வந்துட்டு இப்ப பட்டாசு தொழில் செய்பவர்கள் அவர்களுடைய தொழில் நலிவடைந்து வந்து கொண்டிருக்கிறது. உங்களுடைய தீர்வாக என்ன சொல்ல நினைக்கிறீங்க? உங்களுடைய கருத்தாக பதிவு செய்யுங்க, சுருக்கமா சொல்லுங்க. நிகழ்ச்சி மூலமாக மாநில அரசுக்கும் மத்திய அரசுக்கும் சிவகாசி பட்டாசு உற்பத்தியாளர்கள் சார்பாகவும் சிவகாசி பட்டாசு தொழிலாளர் சார்பாகவும் எங்களுடைய குற்றச்சாட்டுகளை இப்ப கூறுகிறோம். பட்டாசு உரிமை கட்டணம் மற்றும் சீனா பட்டாசுகளை ஒழித்தால் ஒழிய எங்களுடைய பட்டாசு வாழ்வாதாரத்தை மேம்படுத்த முடியாது. மேலும் இந்த நிலை நீடித்தால் 5 லட்சம் தொழிலாளர்களும் மற்றும் இந்தியா முழுவதும் இந்த பட்டாசு நம்பி இருக்கிற தொழிலாளர்களும், அதை வியாபாரிகளும், லாரி செட்டுக்காரங்க எல்லாமே இதனால நலிவடைஞ்சிருவாங்க. உங்களுடைய கருத்துக்கு நன்றி திரு விநாயகமூர்த்தி. தொடர்ந்து நான் திரு செல்வராஜ் அவங்ககிட்ட நான் கேட்கக்கூடிய கேள்வி, இப்போ இந்த போராட்டம் ஒரு பக்கம் வலுத்துக் கொண்டிருக்கிறது, தேர்தல் வந்து கொண்டிருக்கிறது. மத்திய மாநில அரசுகளுக்கு உங்களுடைய இறுதி கோரிக்கையாக, சுருக்கமான ஒரு கோரிக்கையாக சொல்லுங்க, என்ன சொல்ல நினைக்கிறீங்க? அதாவது சீன பட்டாசுகளை முழுமையாக தடை செய்யப்பட வேண்டும், உரிமை கட்டணத்தை குறைக்க வேண்டும், அதுபோக ரோடு மற்றும் இடைவெளியில் உள்ள சில ஐட்டங்களை, அந்த 2 கோரிக்கைகளை ஏற்று பட்டாசு தொழில் என்றும் போல் சுமூகமாக இந்தியாவில் நடைபெறுவதற்கு வேண்டிய அனைத்து உதவிகளையும் மத்திய அரசும் மாநில அரசும் செய்ய வேண்டும் என்பது என்னுடைய விண்ணப்பம். நன்றி உங்களுடைய கருத்துக்கு. சீனாவிலிருந்து இறக்குமதி செய்யக்கூடிய பட்டாசுகளை முழுமையாக ஒழிக்க வேண்டும், ஏனென்றால் அது இந்தியாவிலே தடை செய்யப்பட்ட அந்த மூலப்பொருட்களை கொண்டு உருவாக்கப்படுகின்றன என்ற ஒரு முக்கியமான கருத்து. அதைத் தொடர்ந்து மிக முக்கியமாக ஒரு கருத்து முன்வைக்கப்படுகிறது. ஒரு சில புதிய விதிமுறைகளை சேர்த்திருக்கிறாங்க. அந்த விதிமுறைகளை அளிக்க வேண்டும். அதாவது ஒரு 45 மீட்டருக்கு உண்டானது சிமெண்ட் ரோடு போட வேண்டும் என்ற ஒரு முக்கியமான கருத்து. இது போன்ற பல புதிய விதிமுறைகள் சேர்க்கப்பட்டிருக்கின்றன. பழைய விதிமுறைகள் அளிக்கப்பட்டிருக்கின்றன. குறிப்பாக சொல்லும் போது 125 டெசிபல் தான் சவுண்ட் அதனுடைய இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதை எடுத்துட்டாங்க. மொத்தம் பாத்தீங்கன்னா அதிக வெடி உள்ளதா இந்த சீன பொருட்கள் இறக்குமதி செய்வதற்கு ஏதுவாக இந்த விதிமுறைகள் இருக்கின்றன ஒரு முக்கியமான குற்றச்சாட்டை வைத்திருக்கிறார்கள். இந்த குற்றச்சாட்டுகள் எல்லாம் நீக்கும் வேண்டும், மத்திய மாநில அரசுகள் செயல்பட வேண்டும் என்ற ஒரு கருத்தை முன்வைத்திருக்கிறார்கள். போராட்டம் தொடர்ந்து கொண்டிருக்கிறது, நாடாளுமன்ற தேர்தல் நெருங்கிக் கொண்டிருக்கிறது. இவர்களுடைய பதிலுக்கு இவருடைய பிரச்சனைக்கு தீர்வு காணப்பட வேண்டும் என்பதே இங்கு மக்களுடைய கருத்தாக இருக்கிறது. இந்த அரங்கத்தில் பேசிய திரு விநாயகமூர்த்தி அவர்களுக்கும் திரு செல்வராஜ் அவர்களுக்கும் திரு கண்ணன் அவர்களுக்கும் நன்றி தெரிவித்துக் கொண்டு மீண்டும் ஒரு உள்ளது உள்ளபடி தேர்தல் ஸ்பெஷலில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.